சூப்பராக இருந்துச்சு மூவி. அப்புறம் ஆண்ட்ரியா மேம் வந்து அவங்களுக்கு கொடுத்த ரோலை நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ நாள் ஒரு ஹீரோயினாக பார்த்துட்டு இந்த மூவியில் வில்லியாக பார்க்குறப்போ அது வந்து இன்னும் சூப்பராக இருந்துச்சு மூவியில். அண்ட் கவின் அண்ணா அவங்களோட ரோலும் நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. சார்லி சாராக இருக்கட்டும், அப்புறம் இவர் கிங்ஸ்லி சாராக இருக்கட்டும், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த மூவியில். ஒரு காமன் மேனுக்கு எப்படி ஒருத்தவங்க ஏமாற்றலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு. அண்ட் ப்ரீ கிளைமேக்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்கணும். எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. ஒருத்தர் வருவார், கம்ப்ளீட்டாக மூவியை வந்து எடுத்து சாப்பிட்டு போன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு அந்த அளவுக்கு. சாங்ஸ் வந்து ரொம்ப இருந்த மாதிரி இல்லை, பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஜிவி பிரகாஷ் சார் ஆஸ் யூஷுவல் கலக்கிட்டாரு. கிளைமேக்ஸில் வந்துட்டு ஒரு காமன் மேன் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து எந்த மாதிரிலாம் ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம பர்சனலாக நான் அப்படி தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். பார்க்கல, பயங்கரமாக இருந்தது. காமெடியெல்லாம் எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. பட் ரொம்ப போரிங்காக இல்லை மூவி. எதிர்பார்த்த லைக் ட்ரெய்லர் பார்த்து அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் மூவி நல்லாவே இருந்தது. கவினோட அந்த யதார்த்தமான ரோல் வந்து ஆக்சுவலி அவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அவர் இந்த மாதிரி ஸ்டோரி செலக்ட் பண்ணால் அவருக்கு உண்மையிலே ப்ளஸ் தான். ஆண்ட்ரியாவோட ஆட்டிடியூட் சான்ஸே இல்லை. மற்றபடி சார்லி அவரோட கேரக்டரும் ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தில் ஒரு 2-3 புது முகங்கள் பார்த்தோம். அவங்களோட ரோலுமே சூப்பராக இருந்தது. ஜிவி பிரகாஷ் எங்கே மியூசிக் வேணுமோ கரெக்டாக இருக்குது. எங்கேயுமே தேவையில்லாத சாங் எல்லாம் போடல. அப்புறம் ஒரு ஹீரோயின் கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எதுக்கு இது தேவையான்ற மாதிரி இருந்தது. பட் அது நல்லா படத்தோட மர்ஜ் பண்ணது நல்லாவே இருந்தது. ஒரு மணி ஹேஸ்டில் அந்த மணி ஹேஸ்ட் ஏன் பண்ணுறாங்கன்னு ஒரு கருத்து, அதோடு சேர்ந்து ஒரு டார்க் காமெடி, அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஒரு டிடெக்டிவ் மாதிரி நல்லா இருந்தது. சூப்பராக பண்ணியிருந்தார். ரொம்பவே நல்லா இருக்குது. அவரோட அவர் இப்போ ரியல் லைஃப்பில் அவர் எப்படி பார்க்குறோமோ யதார்த்தமாக காமெடி பண்ணிட்டு நெல்சன் அவங்கெல்லாம் ஒரே மாதிரியான ஆட்டிடியூட் கேரி பண்ணுறாங்களா அந்த மாதிரியே இருந்தது. பார்க்க நல்லாவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஆட்டிடியூட் ஆசமாக இருந்தது. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நல்லாவே இருக்குது. வந்து இந்த வீக்கெண்டுக்கு வந்து உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூவி வந்து பார்க்கலாம். மாஸ்க் உண்மையிலே வந்து மாஸ்க் ரொம்ப நல்லா இருந்தது. கவினுக்கு ஒரு கம்பேக்னு சொல்லக்கூடாது, கவினுக்கு ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஆல்ரெடி கவினை நம்ம ப்ளே பாயாக பார்த்துருப்போம், லவ் பண்ணியிருப்பார், லவர் கூட சண்டை போடும் அப்படி தான் பார்த்துருப்போம். அது ஒரு படி மேலே போய் ஒரு மிடில் கிளாஸோட பாதிப்பை வந்து ஒரு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் படத்தில் ப்ளஸ் சொல்ல போனால் வில்லி கேரக்டர் ஆண்ட்ரியா ஐயோ என்னம்மா பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி வில்லி எல்லாரும் வீட்லேயே ஒருத்தர் இருப்பாங்க, அது யாருக்குமே தெரியாது. அது ஊமா சைலண்டாக மூவ் பண்ணி அவங்க வேலையை பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கு. இல்லை மாஸ்க் அப்படி தான். இப்போ நம்ம திருட போகும்போது இப்போ நேராக போனால் நம்ம முகம் தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி மாஸ்க் போட்டு போய் நிறைய வலிப்பு நடக்குதுன்னா அப்படி தான் நடக்குது. அதுக்கு தான் மாஸ்க் ஒரு டைட் வச்சிருக்காங்க. அது இல்லாமல் அதை கனெக்டடாக கொண்டு போயிருக்காங்க சில விஷயங்கள். எதுக்காகடா நான் கூட மாஸ்க் என்னடா வச்சு அவன் ஒருத்தன் போட்டு வரான், திருட போகிறவன் எப்படி போனால் என்ன ஆகுது, திருட போகிறான்னு 2 நாளில் மாட்டிக்க போகிறான், அதான் நடக்க போகுது. அது ஏன் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் அந்த பீரி ஒரு படை மேலே போய் மிடில் கிளாஸோட கனெக்டட் ரொம்ப மிடில் கிளாஸோட வழியை உண்மையாக சொல்லியிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. அதுக்கு ஒரு மெசேஜ் ஒரு கருத்து வச்சிருக்காரு. ஏன்னா அதுக்கு அவர் எதுக்கு எம்ஆர் அதோட மாஸ்க்னா அதில் ஒரு கான்செப்ட் இருக்குது, அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப அது கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. சார்லி சார்லாம் யாரா அது வில்ல, யாரா அது எங்கடா போச்சு, என் வீட்டில் இப்போ 10 ரூபா பணம் வச்சுக்கணும்னா யாரா எடுத்து, இப்போ நான் தான் ஜோப்பில் தான் இருக்குது, நீ எடுக்கலாம் ஒரு கூட்டத்தில் போனால் யார் எடுக்கிறவன் யார் அப்படின்றத நல்லா சூப்பராக சொல்லியிருக்காங்க. எதிர்பார்க்கவே இல்லை. சார்லி சார் வந்து கிளைமேக்ஸில் அச்சு தும்சம் பண்ணிட்டாரு. அவர் தான் ஹீரோ. அவங்களாம் இது வரல. அப்புறம் அதான் வில்லி ஆண்ட்ரியாக தான் கண்டிப்பாக இன்னொரு டைம் பார்க்கணும். அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் தாங்க படத்தில் கருத்து. என்னன்னா ட்விஸ்டாக தாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம படம் பார்த்துருப்போம், அங்கே ஒரு கதை போவோம், இப்படி ஒரு கதை போவோம், கடைசியில் ஒன்று சேர்க்குறாங்க பற்றியில் ஃபைனலில். அது ரொம்ப சூப்பராக பண்ணிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஐயோ படத்துக்கு ப்ளஸ்னா மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஐயா மாஸ்க் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுலாம் போவானா. ஆனால் படத்தை போய் நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நம்ம இந்த ஹேஸ்ட் அப்படின்னு ஒன்று எல்லாருக்கும் அந்த மணி ஹேஸ்ட் மாதிரி வந்து போயிடுது. ஸோ அந்த அளவுக்கு வந்துலாம் அந்த சீன்லாம் வேணாம். பட் இந்த படம் வந்து ஓகே, ஒரு டீசெண்டான ஒரு படம், தாராளமாக போய் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் எப்படி இருக்குன்றது வந்து தெரியும். நீங்கள் உடனே இந்த பீஸ்ட் எல்லாம் உள்ளே எழுப்பீங்க. பீஸ்ட் ஒரு சப்ஜெக்ட், பட் இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டெய்னராக இருக்கும், தாராளமாக வந்து இருக்கும். கவினோட அவரை பற்றி இந்த படத்தில் சொல்லணும்னா, இந்த டாடா படத்தில் ஒரு மாதிரி ரகடாக லைக் ரொம்ப அந்த இதெல்லாம் யதார்த்தமாக ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக இருப்பார்ல, அந்த மாதிரி தான் இந்த படத்தில் வந்து வச்சிருக்காங்க. அவர் ஒரு டிடெக்டிவாக இருக்காரு. அவர் வந்து சமாளிக்க போகிற வில்லன் வந்து ஆண்ட்ரியா. ஸோ நடுவில் பவனை வந்து ஒரு பொலிட்டீஷியனாக போட்டிருக்காங்க. ஸோ கேம் வந்து அப்படி
இப்படி வந்து போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நல்லா முடிச்சிருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் போக போக நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணாமல் ஒரு சில எலிமெண்ட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஆண்ட்ரியா யாருன்றது போக போக கொஞ்சம் கொஞ்சம் ரிவீல் பண்ணுவாங்க. அப்போ அந்த வில்லனிசம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆண்ட்ரியாவுக்கு நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எம்ஆர் தான் மாஸ்க், அவ்வளோதான். அதை வச்சு கொள்ளடிக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கடைசியாக வந்து நம்ம கவினை ஹீரோன்னு நினைக்கும் போது அங்கே ஒரு ஹீரோ வந்து இது காமிப்பாங்க. என்னடா இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது நல்லா இருந்தது. அதுக்கு ப்ரீ கிளைமேக்ஸும் கிளைமேக்ஸும் நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் வந்து படத்தில் பெருசாக வந்து அங்கங்கே வைக்கணுன்ற அவசியம் இந்த படத்துக்கு வந்து இல்லை. பட் வந்த ஒரு 2 பாட்டு வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்து என்டர்டெயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இளையராஜா சாரோடைய சாங்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபை. மாஸ் மூவி, ஃபண்டாஸ்டிக் மூவி. ஆண்ட்ரியா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க வெள்ளி ரோலில். கவினும் அவங்க நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது அவங்களோட 2 பேருக்கு நடுவில். மியூசிக் நல்லா இருக்குது. அதுக்கு மேலே கதை ஃபண்டாஸ்டிக்கு மேலே ஃபண்டாஸ்டிக். நல்ல மெசேஜ். சப்ஜெக்ட் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பழி வாங்குற மாதிரி ஒரு ஹேஸ்ட் மூவி. லைட் அதை எடுத்திருக்க ட்ரீட்மெண்ட் வந்து லைட்டாக கொஞ்சம் நிறைய காமிக் டச்சை கொடுத்துருக்காங்க. பட் அந்த ஆக்டர்ஸ் சப்போர்ட்டிங் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சார்லி சார் ரொம்ப நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக நல்லா ஓடும். நல்ல மெசேஜ் இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ் வழியை பற்றி ஒருத்தர் ஸ்கேம் பண்ணோன்னா அவங்களுக்கு என்ன இருக்குங்கிற, அவங்க எப்படி பழி வாங்குறாங்க, மிடில் கிளாஸால் முடியும், மிடில் கிளாஸ் மூஞ்சி அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்கை போட்டு நிறைய பேர் சுற்றுறாங்க. நல்லா இருக்கு. சாரி, ஆண்ட்ரியா மேடம் சான்ஸே இல்லை. அவங்க ஸ்பார்க் தான். அப்படியே ஒரு சீன்லேயும் அவங்க காஸ்டியூம் ஸ்டைலிங், அவங்க ஒரு சில்ல ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சாங்ஸ் நல்லா இருக்கு. நான் ரொம்ப சாங்ஸ்ல பட் நல்லா இருக்கு. எல்லாருக்கும் பிடிக்கும். ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பிடிக்கும். நான் ஆக்சுவலி கவின் ரொம்ப பிளடி பக்கெட் பார்த்துருக்கேன். இது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அடக்கி ரோல் நல்ல கேரக்டர். மெயினாக சொல்லணும்னா ஒருத்தருக்கும் ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. யாருமே பியூர் வில்லி, ஆண்ட்ரியானா பியூர் வில்லி, இவர் பியூர் ஹீரோ அப்படிங்கிறது கிடையாது. நல்ல ஷேட் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல டீம் ஒர்க். ரொம்ப நல்ல படம். ரொம்ப நல்லா இருக்கு. என்னமா சொல்ல வராங்க? அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்போம், நம்ம காசு நம்ம கிட்ட இருக்கணும். ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படிமா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. படத்துல ஆண்ட்ரியா மேடம் எப்படி நடிச்சிருக்காங்க? வெள்ளத்தனமா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. அவங்க ஹீரோனா பார்த்துருப்பீங்க, இதுல பண்ணிருக்காங்க. இதான் சூப்பர் மாறுபட்ட இது நடிச்சிருக்காங்க. படம் போர் அடிக்காம போதாமா? நல்லா இருக்கு. ஹீரோ எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா நடிச்சிருக்காரு. எம்ஆர் மாஸ்க்லாம் போட்டுருக்காங்க. என்னமா சொல்ல வராங்க? அதான் அடுத்தவங்க காசு அடிக்க கூட நம்ம உழைப்பு நம்ம இருக்கணும். வேற ஒன்றும் இல்லை. படம் போர் அடிக்காம போதாமா? நல்லா இருக்கு. உங்களுக்கு என்னமா பிடிச்சிருந்தது படத்துல? படத்துலையா என்ன பிடிச்சிருந்தது? அது ஆண்ட்ரியோட வில்லத்தனம் ரொம்ப பிடிச்சிருக்கு. கவின் சார் நல்லா நடிச்சிருக்காரு. படத்துல சாங்ஸ் ஃபைட் எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. ஃபேமிலி டேஸ் பார்க்கலாம். எல்லாம் நல்லா பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கலாமா? நல்லா இருந்துச்சு. எனக்கு சொல்ல வராங்க படத்துல? இது ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். யூஸ்வல் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஆக்டிங் எப்படி இருக்கு? கவின் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் கவின் மூவி ஃபர்ஸ்ட் டே வந்ததில்ல. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக உள்ள டீம் வந்திருக்காங்க. என்ன மாதிரி கான்செப்ட் இது? ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். மிடில் கிளாஸோட ரிவெஞ்ச் ஸ்டோரி. ஆண்ட்ரியா மேடம் எப்படி பண்ணிருக்காங்க? புரியல. ஆண்ட்ரியா ஆக்சுவலாக அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் செம ப்ரோ. ஜிவி பிரகாஷ் நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ். ரொம்ப நல்லா இருக்கு சார். என்ன மேடம் சொல்ல வராங்க? நல்ல ஒரு கருத்து சொல்றேன். ரொம்ப நல்லா இருக்கு படம். ரொம்ப நல்லா இருக்கு. காமெடியாகவும் இருக்கு, சீரியஸாகவும் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு படம். அவங்க கெட்டப்பு நல்லா இருக்கு. அவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர். கவின் நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ரியா மேம் நல்லா பண்ணியிருக்காங்க. புரியல. மிடில் கிளாஸை பற்றி தான் பேசியிருக்காங்க. அவங்க கோவப்பட்டா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. பாருங்க. கொஞ்சம் லேக் இருந்தாலும் படம் நல்லா இருக்கு. கதை நல்லா இருக்கு. நீங்கள் பார்க்கல. எல்லா ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. மியூசிக்கும் சூப்பராக, ஜிவி சூப்பராக போட்டிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்கு. இது நல்லா கம்பேக்காக இருக்கும். கன்ஃபார்ம் படம் நல்லா இருக்குங்க. எந்த ஒரு குறையும் இல்லை. நல்லா எடுத்திருக்காங்க. என்னடா கான்செப்ட்? எதுவும் சொல்ல முடியாது சார். நீங்கள் படம் வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருக்கோம். அடுத்து மக்கள் வந்து பார்க்கணும் இல்லையா? செம்ம பர்ஃபார்மன்ஸ். அவர் முந்தைய படம்லாம் ரெண்டு கூட சரியாக போனது எப்படி இருக்கு? ஆமாம், எப்படி சொல்கிறதுனே தெரியலங்க. நல்லா எடுத்திருக்காங்க. டேரக்ஷன் நல்லா இருக்குது. ஆக்டிங்கும் செம்மையாக இருக்குது. மற்றபடி ஒரு டார்க் காமெடி, செம்ம காமெடி படம்.
ஒரு தலைவி ரோல் அவங்களுக்கு செம்ம மாஸ் காமிச்சிருக்காங்க. ஒரு லீட் ரோல் இருக்குது அவங்களுக்கு. சாங்ஸ் வேற லெவல். சாரி, ஜிவி பிரகாஷ் சார் வந்து அல்டிமேட் பண்ணியிருக்காரு. இன்னும் நிறையா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம்ம ட்விஸ்ட் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் போக பார்க்கலாம், நல்லா இருக்கு. அல்டிமேட் சொல்றதுக்கே இல்லை அவர் மியூசிக்லாம் பயமா. தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு, நல்லா எடுத்திருக்காங்க, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. படம் நீங்க பசங்களும் வந்து இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுக்கான மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. அது எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, நடிச்சவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்களா. சார்லி சார் தான் கடைசியில் பயங்கரமாக பர்ஃபார்ம். இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா கொண்டு போயிட்டாங்க. அவங்கள தான் வெளியே பார்க்க முடியல, அவ்வளோதான். அவர் தலைவர் பின்னு வரல, பின்னிட்டாரு. அதோட பிரச்சனை இளையராஜா சாரோட சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அவர் நல்லா தான், அவருக்கு என்னது கம்பேக் நல்லா தான் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.